நமது ஆன்மீக பயணத்தில் அடுத்ததாக வந்திருக்க கோவில் ஹரிதுவார் மற்றும் ரிஷிகேஷ். ஹரிதுவாரில் எந்தெந்த தெய்வங்களை பார்த்தோம், ரிஷிகேஷில் கங்கை ஆர்த்தி பார்த்தது, இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஹரிதுவார் வந்திருந்தோம். ஹரிதுவாரில் மான்சா தேவி, சண்டி தேவி, இந்த 2 கோயில்கள் ரொம்ப விசேஷமானது. இந்த 2 கோயிலுக்கும் போகிறதுக்கு ரோப் காரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நடந்தும் போகலாம் அல்லது டூ வீலர்லேயும் போகலாம். ஆனால் நம்மக்கிட்ட டூ வீலர் அங்கே கிடையாது. லோக்கல் பீப்புள்ஸ்லாம் டூ வீலர்லேயே மலை ஏறி வந்துடுறாங்க. நாம் ரோப் காரில் கொஞ்சம் டைமிங் பற்றாக்குறை காரணமாக ரோப் கார்லேயே நம்ம பயணம் செய்கிறோம். அந்த ரோப் காரில் பயணம் செஞ்சு அங்கே இருக்க மான்சா தேவி மற்றும் சண்டி தேவி, இந்த 2 தெய்வங்களையும் நம்ம தரிசனம் செஞ்சோம். 2 தெய்வங்களும் வெவ்வேறு மலைகளில் இருக்காங்க. மான்சா தேவிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், சண்டி தேவிக்கு ஒரு இடத்துக்கு வரணும். இந்த 2 கோவிலுக்கும் போகிறதுக்கு ரவுண்ட் ட்ரிப்பாக ரோப் காருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 460-80 செலவாகுதுங்க. அடுத்ததாக இந்த 2 கோவிலுக்கும் நடுவில் கங்கை ஆறு போகுதுங்க. அந்த கங்கை ஆற்றுல ஹரிக்கி போரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இது என்ன இடம்னா, இங்கே தான் விசேஷமான கங்கை ஆரத்தி நிகழ்வு நடைபெறுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே கங்கா மாதாவுக்கு ஒரு கோவிலே இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட முக்கியத்துவத்தை உணர வைப்பதற்காக, கங்கை மாதாவுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் அருகே தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்களா, அந்த பகுதியில் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கங்கா ஆரத்தி இங்கே நடைபெறும். அந்த ஆற்று பகுதியில் நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படித்துறைகளில் எல்லா இடத்துலையும் கங்கை ஆரத்தி விசேஷமாக இருக்கும். நாங்கள் வந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கிராஸ் பண்ணி இந்தாண்ட வர்றதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ நேரமானது. நம்ம கங்கா மாதாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம ரிஷிகேஷில் நம்ம கங்கை ஆரத்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஏன்னா நமது வாழ்க்கையில் காசியில் கங்கை ஆரத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹரிதுவார்லேயும் பார்த்துருக்கோம். ரிஷிகேஷில் இன்னும் நம்ம பார்க்கலையே, நம்ம ரிஷிகேஷ்லேயும் கங்கை ஆரத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிஷிகேஷ் வந்துட்டோம். மாலை 6:40 மணி அளவுலலாம் கங்கை ஆரத்திக்கு தயாராகிறாங்க. சரியாக ஒரு 6:50 அல்லது 7 மணிக்கு கங்கை ஆரத்தி காட்டப்படுது. ரொம்ப விசேஷமாக மக்கள் எல்லாம் கூடியிருந்து அந்த கங்கைக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து நிறைய பேர் கங்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கங்கை ஆரத்தி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கங்கை ஆரத்தியில் முதல் நிகழ்வாக நமக்கு கங்கா மாதாவுக்கு பூக்கள் தூவுறாங்க. அதுக்கப்புறம் தூபம் காட்டுறாங்க. தூபம் காட்டிட்டு அதற்கு அடுத்தது தீபத்தையும் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஒரு இயற்கைக்கு, அதுவும் ஒரு நீருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இயற்கையில் பஞ்சபூத சக்தியில் அந்த கங்கையை வழிபாடு பண்ணுறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். குறிப்பாக நீர் ராசிகளான கடகம், விருச்சகம், மீன ராசிக்காரங்கெல்லாம் இந்த கங்கை ஆரத்தி பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்களும் அதில் கலந்துக்கிறது விசேஷம். அதில் கலந்து முடிச்சுட்டு இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். அந்த கங்கை ஆரத்தியில் கடைசி இவங்க அங்கே இருக்க நபர்கள் எல்லாமே கங்கை ஆரத்தி காமிச்சு முடித்த பிறகு அதே அந்த தீபம் காட்டுற அந்த இதுலேயே நீங்களும் போயிட்டு கலந்துக்கலாம். அதுக்காக சிறிது கட்டணம் வாங்குகிறாங்க. 200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் புரோகிதர்கள் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பெயருக்கு, உங்கள் குடும்பத்தோட பெயருக்கு அர்ச்சனை செய்து நீங்களும் அந்த தீபத்தை காட்டுற மாதிரி ஏற்பாடு செய்கிறாங்க. இன்னொரு எளிய முறையும் இருக்குது. அது என்னன்னா, அங்கேயே ஒரு 20 ரூபாய்க்கு தீபமும் ப்ளஸ் அதிலே பூக்களும் வைத்து ஒரு ஊதுபத்தியும் வச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை தீபத்தை பற்ற வச்சு இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நதிக்கும் காமிச்சிட்டு அந்த நதியில் நம்ம அழகாக விட்டுட்டு வரலாம். ஸோ அப்படியும்
நீங்கள் வந்து அந்த கங்கை மாதாவுக்கு, அந்த கங்கைக்கு நீங்கள் உங்களுடைய நன்றியும் மரியாதையும் நீங்கள் தாராளமாக செலுத்தலாம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கங்கை ஆரத்தியை பார்த்து நீங்களும் அதற்குண்டான பலாபலனை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.